இந்த ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துல சண்டை ஆயிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை நடக்க போகுது. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா சரியான கோவத்துல இருக்காங்க. அப்பதான் நம்ம எவா பையன் சொல்றான், இனிமே பொண்ணுங்க பசங்க யாருக்குமே சண்டை வரக்கூடாது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம முடிவை தெரிஞ்சுக்கலாம்ன்ற நம்ம எவா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம புருட்டோக்கும் சாரதாக்கும் ஃபைட் நடக்க போகுது. எல்லாமே சுத்தி ரெண்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா அடிச்சுக்கலாம்னு போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம சீனோ மாஸ்டர் வந்து தடுத்துட்டாரு. நீங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சண்டை போடக்கூடாது, அகாடமி முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நானே ஃபைட் அரேஞ்ச் பண்ணுவேன், அங்க பாத்தீங்கன்னா நீங்க மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிக்கலாம், அங்க பாத்தீங்கன்னா உங்களோட திறமையெல்லாம் வெளிப்படுத்தலாம்ன்ற நம்ம சீனோ சென்ஸ். இது மாதிரிலாம் நடந்துட்டு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஒரு போட்டி வைக்கிறாரு. அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றதா இந்த மாதிரி கேட்கணும்னு சொல்லி ஒரு அறிவிப்பையும் அறிவிக்கிறாரு. போட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா உச்சியில ஒரு கொடி தெரியுதுல, அந்த கொடி யார் முதல்ல எடுத்து வராங்களோ அவங்க தான் வின்னர். அவங்க சொல்றதா இந்த மாதிரி எல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெடி பிகன் ஸ்டார்ட்ன்றாரு. உடனே அங்க போட்டி ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஈன பாத்தீங்கன்னா அவன் கையில இருக்க சுத்தியல் எடுத்து பாத்தீங்கன்னா அடிக்கிறான். அடிச்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு வால் மாதிரி கிரியேட் ஆகுது. பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லாக் ஆயிடுறாங்க. நீங்க போக மச்சான் நான் பாத்துக்கிறேன்றான். உடனே கேர்ள்ஸ்ல ஒரு தோச்ச ஒரு பால் அவ பாத்தீங்கன்னா அவளோட ஃபிஸ்ட் வச்சு ஒரு அடி தான் அடிக்கிற. அந்த வால் பாத்தீங்கன்னா ரெண்டா உடையுது. இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டர் இல்லன்றா. உடனே நம்ம சிக்கடா வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ பொசிஷன் சுட்ஸோ போட்டு அங்க இருக்க கேர்ள் எல்லாம் கொஞ்சம் நிமிஷத்துக்கு லாக் பண்ணி வைக்கிறான். உடனே அங்க சீனோ சென்ஸ் வந்துட்டு நீங்க ஃபைட்